ஹாய் வணக்கம் உறவுகளே! வெல்கம் டு நர்மதா ஃபயர் விளாக்ஸ். இது வந்து நேத்திக்கு எடுத்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ தான். வழக்கம் போல எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ம் இதுக்கு முன்னாடி வந்து நான் கோவக்கா பொரியல் செஞ்சுட்டேன். சாதமும் வடிச்சுட்டேன். இட்லி அந்த சைடு வெந்துக்கிட்டு இருக்கு. இதில வந்து தக்காளி, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, சௌசௌ போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல தான் ஞாபகம் வந்தது. இந்த கூட்டுக்கு என்ன பண்ணேன்னா, துவரம் பருப்பு, கடலப்பருப்பு 2ம் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதில வந்து இத வதக்கிட்டு ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம், தேங்காய் வந்து நல்லா துருவலா மிக்ஸியில அடிச்சு அத ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வச்சு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு இட்லி. அதனால ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ. அந்த சைடு முடிஞ்சிடுச்சு. இந்த பக்கம் சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த கூட்ட வந்து அந்த பருப்போட ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பருப்புல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சிலர் மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்பாங்க. அந்த மெத்தட்லயும் செய்யலாம். நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்ப வந்து நான் அத பருப்புல ஆட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பருப்புல ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இப்ப ரொம்ப திக்கா இருக்கு. இப்போ அந்த சௌசௌ வேற வேகணும் இல்லையா? அதனால நம்ம தண்ணி விட்டோம்னா, சௌசௌ வெந்துரும். நம்மளுக்கு திக்காவும் வந்துரும். தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இறக்குற சமயத்துல தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆ உங்க வீட்ல எப்படி செய்வீங்க? இதே மாரி தான் செய்வீங்களா? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கோவக்காய் பொரியல் செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா? அதான் பாருங்க. முன்னாடியே செஞ்சு வச்சுட்டேன். இதுக்கு சைட் டிஷ் காம்பினேஷன் வந்து ஓரளவுக்கு செட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏதோ இருந்த காய் அதுதான் இருந்தது ஃப்ரிட்ஜ்ல. அத எடுத்து செஞ்சுட்டேன். உங்க வீட்ல எப்படி செய்வீங்க? சௌசௌ கூட்டுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குமான்றதையும் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான். நான் அடிக்கடிக்கு செய்ய மாட்டேன். எப்பயாவது தான் செய்வேன். எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடணுன்றதால வாங்கி செய்வேன். ஓகே, ரெடி ஆயிடுச்சு எல்லாம். தேங்காய் துருவும்போது நான் கிளிப் எடுக்கல. லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. சௌசௌ கூட்ட போட்டு நல்லா பரட்டிட்டு, அத கலரி லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. டிஃபனுக்கு ஒரு இட்லி, சாம்பார். இதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவ கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் என்னோட அப்பன் முருகப்பெருமான பார்க்க கோயிலுக்கு கிளம்பிட்டேன். மழைன்றதால கூட்டம் இல்ல கோவில்ல. ஆனா ரொம்ப வழுக்குச்சு. கால் வைக்கிற இடம்லாம் வழுக்குற மாரி இருந்தது. பார்த்து கொஞ்சம் சேஃபா தான் போனோம். ஓகே, தேங்க் யூ. சி யூ.